Good morning students. Today we are going to discuss about the force on a current carrying conductor placed in a magnetic field. ஒரு current carrying conductor ஒரு magnetic fieldல நம்ம place பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ அதுக்கான டெரிவேஷன் என்னன்னு பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோஸில் ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், when a current carrying conductor is placed in uniform magnetic field, the current conductor வந்து என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். the force experienced by a conductor அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டக்டரோட க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கும் அதனுடைய சார்ஜுடைய ஃபோர்ஸுக்கும் சம் பண்ணோன்னா ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி பார்த்துப்போம். இப்போது இது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர். இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போயிட்டு இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ப்ளேஸ் பண்ணும்பொழுது இதுக்குள்ளே வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படிங்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுதுனாவே சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த சார்ஜ் கேரியர்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இந்த கண்டக்டரில் இருக்கோ அந்த கண்டக்டர் அந்த சார்ஜ் கேரியர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சார்ஜ் கேரியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சார்ஜுடைய ஃபோர்ஸும் ப்ளஸ் வந்துட்டு இந்த கண்டக்டரை என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லாரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவல் the total force என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the total force on the current carrying conductor is equal to the sum of Lorentz force on the each and every charge carriers. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த கண்டக்டர் லாரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது எதுக்கு ஈக்குவல், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய லாரன்ஸ் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் இது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார்ஜ் கேரியர்ஸும், ஓகேங்களா, ஒவ்வொரு சார்ஜ் கேரியர்ஸும் இது நம்ம டோட்டலாக எஃப்எல்ங்கிறது டோட்டல் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் கரண்ட் கேரிங் கண்டக்டர். அது எதுக்கு ஈக்குவல்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார்ஜ் கியூ பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு சார்ஜ் கியூவோடைய இண்டிவிஜுவல் லாரன்ஸ் ஃபோர்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் டோட்டல் எஃப்எல். ஓகேங்களா? ரைட், அதுதான் சொல்லுவோம். Consider a small segment of conductor of length dl with cross sectional area a. இப்போ இதை நம்ம மொத்தமாக எடுத்து எல் லென்த்தில் இருக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கல, ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். டிஎல் ஏரியா இருக்கக்கூடிய ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்மால் போர்ஷனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ, கரண்ட் ஐ shown in a figure. ஓகேங்களா? the free electrons drift opposite to the direction of current. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் drifted towards the direction of drift opposite to the direction of current. So the relation between current I and the magnitude of drift velocity is, நம்ம ஏற்கனவே drift velocity படிச்சிருக்கோம். அந்த drift velocity பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷனில் drift ஆகும் அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து drift ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் drift velocityக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா இது I is equal to NEAVD. செகண்ட் லெசனில் நம்ம இதை படிச்சிருக்கோம். ஸோ I is equal to NEAVD சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? If the conductor is kept in a magnetic field B, then average force experienced by the charge in the conductor is. அப்போது அந்த கண்டக்டரை கொண்டு போய் நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணோம். அப்படி ப்ளேஸ் பண்ணும்பொழுது ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ த ஆவரேஜ் ஃபோர்ஸ் F is equal to minus E into VD vector cross B vector. ஸோ இப்போ இது வந்து நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ த டோட்டல் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னு எழுதிட்டோம். இஃப் n is the number of free electrons present in unit volume, ஒரு ஹோல் வயரில் ஒரு யூனிட் வால்யூமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை தான் நம்ம ஸ்மால் என்னன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்மால் n is equal to total number of electrons in the conductor divided by volume of the conductor, volume of the small element. ஓகேங்களா? ரைட், இதுலேருந்து நம்ம இப்போ என்னன்னு தெரிஞ்சுட்டோம், வீணா தெரிஞ்சிட்டோம். கரண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதனால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சார்ஜ் கேரியர்ஸும் கண்டக்டரில் இருக்கிற ஒவ்வொரு சார்ஜ் கேரியர்ஸும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா அது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ், அதுக்கான ஃபார்முலா. அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் யூனிட் வால்யூம்.
ஓகேங்களா. n is the free number of free electrons. ஸ்மால் ஒரு சின்ன வால்யூம் பர் யூனிட் வால்யூமில் இருக்கக்கூடியது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் ஸ்மால் n. அதுவே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிவைடட் பை வால்யூம் இப்படியும் நம்ம போட்டால் நமக்கு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூமில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஓகேங்களா. ரைட். நமக்கு வால்யூம் வேணும். வால்யூமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் வால்யூம் ஈக்குவல் டு AdL. என்னென்னா ஏங்கிறது ஏரியா, DLங்கிறது லென்த்து. ஸோ ஏரியா இன்ட்டு லென்த்து போட்டோம்னா நமக்கு வால்யூம் கிடச்சிரும். So hence Lorentz force on elementary section of length dl is the product of number of electrons and the force acting on each electron. Lorentz force of the elementary section of length dl இருக்கக்கூடிய total Lorentz force எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் the product of the number of electrons and the force acting on each electrons. இப்போ இந்த ஃபார்முலாவில் small n is equal to capital N divided by V வந்து ADL கண்டுபிடிச்சிப்போம். V வந்து என்னது ADL. இதிலிருந்து நம்மளுடைய கேபிட்டல் N எவ்வளவு? கேபிட்டல் N is equal to small n A into DL. ஸோ நம்மளுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. அங்கே E மட்டும்தான் வெளியில் இருக்குது. ஸோ ENADL into VD vector cross B vector. The current element in the conductor is IDL. நம்மளுடைய current element வந்து என்னது? IDL. ஓகேங்களா. So the current element in the conductor is IDL equal to minus of ENAVD vector into DL. ஏன்னா நம்ம ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த IDL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐ கூட டிஎல்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐயோட NEAVD அது கூட டிஎல்ல மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே வந்து ஆப்போசிட் டு த ட்ரிஃப்டட் டு த ஆப்போசிட் டைரக்ஷன் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த நெகட்டிவ் சைன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ தென் த small elemental section of the current carrying conductorல இருக்கக்கூடிய force எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். Therefore the force on the small elemental section of the current carrying conductor is dF vector is equal to IDL vector cross B vector. ஸோ ஐடியலோட வேல்யூ நமக்கு தெரியும், அடுத்தது பியும் தெரியும். ஓகேங்களா. ஸோ இதை ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் இருந்துட்டு இது வந்து ஸ்மால் எலிமெண்டல் ஏரியாவுக்கு கண்டுபிடிச்சது. தென் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் எஃப் என்னன்னு பார்ப்போம். இந்த டோட்டல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்லையும் ப்ரொடியூஸ் ஆன டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். தஸ் த ஃபோர்ஸ் ஆன் எ ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் கேரிங் force on a straight current carrying conductor of length L is placed in a uniform magnetic field. அப்போ என்ன ஆகும்? நெட் ஃபோர்ஸ் F நம்ம DLன்னு எடுத்திருந்தோம் ஸ்மால் கரண்ட் எலமெண்ட்டுக்காக. இப்போ நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் F total is equal to IL cross B vector, IL vector cross B vector. இன் மேக்னிடியூட் எழுதுறோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதுனால சைன் எழுத போகிறோம். ஸோ BIL sin தீட்டான்னு எழுதுவோம். ஓகேங்களா. F total is equal to BIL sin தீட்டா. இப்போ இஃப் த கண்டக்டர், ஏன்னா சைன் தீட்டா ஆங்கிள் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பெஷல் கேசஸ் நம்ம பார்ப்போம். இஃப் த கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு த ஆங்கிள் தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அதாவது கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷன்லேயே நம்ம கரண்ட் கேரிங் கண்டக்டரையும் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 sin 0 0. So the total force என்ன ஆகும்? 0. Hence the force experienced by the conductor is 0. Force experienced by the conductor is 0. Suppose current carrying conductor வந்து magnetic field க்கு perpendicular place பண்றோம். If the conductor is placed perpendicular to the magnetic field, then the angle is theta is equal to 90 degree. Hence the force experienced by the conductor is maximum because sin 90 is equal to 1. ஸோ நம்மளுடைய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும்? F is equal to BIL. This is the maximum amount of force. ஓகேங்களா. ஸோ இந்த 2 கொஷினும் ஒரு 1 மார்க் கொஷனில் இந்த 2 பாயிண்ட்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸில் வரும். அதாவது கரண்ட் கேரிங் கண்டக்டரை வந்து அலாங் த டைரக்ஷன் வச்சா அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சா என்ன ஆகும், பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சா என்ன ஆகும்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த 2 பாயிண்ட்டையும் பார்த்து படிச்சு மைண்டில் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம். அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ when a current carrying conductor is placed in a uniform magnetic field, the direction of the force experienced by it is given by
ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்மளால் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெச்ட் அவுட் 4 ஃபிங்கர், ஸ்ட்ரெச்ட் அவுட் 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம்ப், இது எல்லாத்தையும் நம்ம மியூச்சுவலாக பர்பண்டிகுலராக ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ மிடில் ஃபிங்கர், தம்ப்பு, 4 finger of the left hand such that they are in the 3 mutually perpendicular direction. 3 mutual perpendicular direction நம்ம வச்சிட்டோம். இப்போ if the 4 finger points in the direction of magnetic field, 4 finger எதை நமக்கு பாயிண்ட் பண்ணுது? direction of magnetic field, direction of magnetic field. Then the middle finger எதை பாயிண்ட் பண்ணுனா இந்த direction of current, இந்த direction of current. ஓகேங்களா, தென் இது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டையும் 4 ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் thumb will point to the direction of force experienced by the conductor. So force experienced by the conductor. ஓகேங்களா, F இதுதான். ஸோ இப்போ 4 finger, middle finger, thumb are kept mutually perpendicular. ஓகேங்களா, அப்போ the 4 finger is in the direction of magnetic field and the middle finger in the direction of electric current. Then the force experienced by the conductor is point out the thumb. The direction of the thumb then will thumb will point in the direction of force experienced by the conductor. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, ஸோ இந்த ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் எவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சது. இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அது. ஸோ அதனால் ரெகுலராக படித்து உடனே டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிவிடுங்க.